விஜய்க்கு தேர்தல் வழக்கு செக். தாவேக கோட்டைக்கு ஆபத்து. 6 ஆண்டு தகுதி நீக்கம். தமிழக தளபதி தாவேக தலைவரும் தமிழக முதல்வருமான விஜயின் அரசியல் எதிர்காலத்துக்கு சவாலாக மாறியுள்ள திருச்சி கிழக்கு தேர்தல் வழக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மற்றும் தகுதி நீக்க வாய்ப்பு குறித்து எழுந்துள்ள பரபரப்பு குறித்து நம் ஜெம் தொலைக்காட்சியில விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகிக் கொண்டேதான் இருக்கு. ஒருபுறம் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழகத்தின் பிரதான அரசியல் கட்சிகள் தட்டு தடுமாறி தயாராகி வரும் நிலையில இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சுற்றி அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் சட்ட ரீதியாகவும் சில முக்கியமான கேள்விகள் சுழன்று அவரை தாக்கி வருது. திரையுலகில் பல ஆண்டுகளாக கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்த தளபதி விஜய் அரசியலுக்குள் நேரடியாக தொப்புன்னு குதித்ததுக்கு அப்புறமா அவரது ஒவ்வொரு அரசியல் நகர்வும் மிகுந்த கவனத்தையும் பெற்றிருக்கு. குறிப்பா சொல்ல போனா தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி தமிழக அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போவதா அறிவித்ததில் இருந்து விஜயின் அரசியல் பயணம் குறித்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த நிலையில தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்தையே முடிவுக்கு கொண்டு வரும் வகையில ஒரு தேர்தல் வழக்கு இப்ப கவனத்தை ஈர்த்திருக்கு. விஜய் தொடர்புடையதாக கூறப்படும் திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் வழக்கு இப்ப நீதிமன்றத்துல விசாரணையில இருக்கு. இந்த வழக்குல தேர்தல் முறைகேடு மற்றும் விதிமீறல்கள் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. பொதுவான தேர்தல் வழக்குகள் நீதிமன்றத்துல நீண்ட காலம் நடைபெறுவது தமிழக அரசியல்ல புதிது கிடையாது. ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தொடரப்படும் வழக்கு, விசாரணை, ஆவணங்கள், சாட்சிகள், எதிர்மனுக்கள்னு பல்வேறு சட்ட நடைமுறைகளை கடந்து இறுதி தீர்ப்பை அடைய பல ஆண்டுகள், ஏன் வழக்கு தொடர்த்தவரும் வழக்கை வாதாடுபவரும் குற்றத்திற்கு உடந்தையானவரும் இப்ப இல்லாத நிலையிலும் பல தலைமுறை தாண்டி கூட நீதி கிடைக்காத ஏராளமான சம்பவங்கள் இருக்கு. இதனால தேர்தல் வழக்கு என்றாலே உடனடியாக தீர்ப்பு வந்துவிடாது அப்படிங்கிற ஒரு பொதுவான அரசியல் பார்வையும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா விஜய் தொடர்பான இந்த வழக்குல நீதிமன்றம் காலதாமதத்தை அனுமதிக்காமல் விரைவாக விசாரணையை முன்னெடுக்க முயற்சி செய்வது அனைவரிடத்திலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வழக்கை விசாரித்து வரும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி லட்சுமி நாராயணன் வழக்கை நீண்ட காலம் இழுத்தடிக்காமல் விரைவாக விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்துள்ளதா சொல்லப்படுது. தேர்தல் வழக்குகளை வழக்கமா காலதாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்னும் வழக்கை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திலும் நீதிமன்றம் செயல்படுவதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுதான் இப்ப தாவேக வட்டாரத்துல முக்கியமான விவாதமா மாறி இருக்கு. ஏன்னா தேர்தல் வழக்கு பல ஆண்டுகளாக செல்லும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்தால் அது இந்த வழக்கில் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த வழக்குல விஜய் தரப்பும் ஆதவ் அர்ஜுனா தரப்பும் தங்களது பதில் மனுவை தாக்கல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. கடந்த விசாரணையின் போது கால அவகாசம் கோரப்பட்டதாகவும் இதனால நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்த விசாரணையின் போது முறையான பதில் மனு தாக்கல் செய்யப்படாவிட்டால் அபராதம் விதிக்க நேரிடும் அப்படின்னு நீதிமன்றம் எச்சரித்ததாகவும் சொல்லப்படுது. தலா ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்படலாம் என்ற எச்சரிக்கை வெளியாகி இருப்பது வழக்கை நீதிமன்றம் எந்த அளவுக்கு தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. இங்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். அபராத எச்சரிக்கை என்பது வழக்கின் குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்பதல்ல. நீதிமன்றம் கேட்டுள்ள பதில் மனு மற்றும் சட்ட நடைமுறைகளை உரிய காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீதிமன்ற நடவடிக்கையாக இதை பார்க்க வேண்டும். திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டாரே, அப்படியானால் வழக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுதான் இப்ப அரசியல் வட்டாரங்கள்ல எழுப்பப்படும் ஒரு முக்கியமான கேள்வியா பார்க்கப்படுது. விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் அந்த தொகுதி தொடர்பான தேர்தல் வழக்கு தனக்கென சட்ட ரீதியான முக்கியத்துவத்தை கொண்டிருக்கலாம். ஒரு தேர்தல் தொடர்பான முறைகேடு இல்லைனா விதிமீறல் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு விட்டால் அதற்கான சட்ட விளைவுகள் என்ன என்பது வழக்கின் தன்மை, குற்றச்சாட்டுகள் மற்றும் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை பொறுத்தே அமையும். இதனால பதவியை ராஜினாமா செஞ்சுவிட்டதால தேர்தல் வழக்கு இனி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு எளிதாக சொல்ல முடியாது.
அதே நேரத்தில் விஜய் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படிங்கிறதும் இப்போதே உறுதியாக கூறுவது சட்ட ரீதியாக சரியல்ல. அத்தகைய தகுதி நீக்கம் ஏற்படுமா அப்படிங்கிற வழக்கின் இறுதி தீர்ப்பு மற்றும் பொருந்தக்கூடிய சட்ட பிரிவுகளை பொறுத்தது. இந்த வழக்கில் முக்கியமாக பேசப்படும் மற்றொரு விவகாரம் தேர்தல் பிரச்சாரத்தில் குழப்பங்கள் பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு குற்றச்சாட்டு. விஜயின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது குழந்தைகள் திரட்டப்பட்டு கட்சி கொடிகள் மற்றும் சின்னங்களுடன் நிறுத்தப்பட்டதாகவும் விசில் உள்ளிட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் கூறப்படும் வீடியோ காட்சிகள் வழக்கில் ஆதாரங்களாக முன்வைக்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாக இருக்கு. ஆனால் அந்த காட்சிகளின் முழுமையான சூழல் அவை எப்போது எங்கு எடுக்கப்பட்டன, சட்ட ரீதியான அவற்றின் ஆதார மதிப்பு என்ன அப்படிங்கிறது அனைத்தும் நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வெளியாகுகிறது என்பதாலேயே அது தானாகவே சட்ட ரீதியாக குற்றத்தை நிரூபிக்கும் ஆதாரமாகிவிடாது. அதன் உண்மைத்தன்மை, பின்னணி மற்றும் சட்டப்பூர்வ ஏற்றுக்கொள்ளத்தன்மை ஆகியவற்றை நீதிமன்றமே முடிவு செய்யும். இதுதான் இந்த வழக்கின் அரசியல் முக்கியத்துவம் அதிகரிக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் தனது அரசியல் கட்டமைப்பை வலுப்படுத்தி வரும் நிலையில அதன் தலைவரான விஜயை சுற்றி எழும் எந்த ஒரு சட்ட பிரச்சனையும் கட்சியின் எதிர்கால அரசியல் திட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கலாம். விஜயின் அரசியல் எதிர்காலத்தை முழுமையாக இந்த ஒரு தேர்தல் வழக்கே தீர்மானித்து விடும் அப்படின்னு கூறுவது மிகைப்படுத்ததாக இருக்கலாம். ஆனால் வழக்கின் முடிவு அவருக்கு சாதகமாக வருகிறதா இல்லைனா எதிர்மறையான சட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிறதா என்பது நிச்சயம். இதற்கு நடுவுல விஜயை சுற்றியுள்ள ஆலோசகர்கள் குறித்து தாவேகா வட்டாரத்திலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்ல போனா விஜயின் அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய சட்ட விவகாரங்கள்ல போதிய கவனம் செலுத்தப்படுகிறதா, வழக்கறிஞர்கள் தரப்புடன் ஒருங்கிணைப்பு சரியாக உள்ளதா, நீதிமன்றத்தில் கேட்கப்படும் ஆவணங்கள் மற்றும் பதில் மனுக்கள் உரிய நேரத்தில் தாக்கல் செய்யப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. இவை அரசியல் விமர்சனங்களை தவிர ஆலோசகர்கள் மீது கூறப்படும் ஒவ்வொரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்பட்ட உண்மைன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சியின் தலைவருக்கு எதிராக முக்கியமான தேர்தல் வழக்கு நடைபெறும் நேரத்தில் அந்த வழக்கை கட்சி நிர்வாகம் எவ்வாறு கையாள்கிறது அப்படிங்கிறது தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் முக்கியமானதாக இருக்கு. இப்போ அனைவரின் பார்வையும் அடுத்த நீதிமன்ற விசாரணையை நோக்கி தான் திரும்பி இருக்கு. விஜய் தரப்பு முழுமையான பதில் மனு தாக்கல் செய்யுமா, நீதிமன்ற வழக்கை எந்த வேகத்தில் முன்னெடுக்கும், தேர்தல் விதிமீறல் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு விஜய் தரப்பு என்ன விளக்கம் அளிக்கப் போகிறது, வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வீடியோ உள்ளிட்ட ஆதாரங்களின் சட்டப்பூர்வ நிலை என்ன, இறுதியில் இந்த வழக்கு விஜயின் அரசியல் எதிர்காலத்தில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் அடுத்தடுத்த நீதிமன்ற நடவடிக்கைகளில் தான் தெரிய வரும். ஒரு பக்கம் திரையுலகின் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை அரசியல் வாக்குகளாக மாற்றும் முயற்சியில் விஜய் தலைமையிலான தாவேகா தீவிரமாக களம் இறங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் அவரது அரசியல் பயணத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே தேர்தல் வழக்கு அப்படிங்கிற சட்ட சவால் உருவாகி இருக்கு. இந்த வழக்கை சாதாரணமாக ஒரு சட்ட பிரச்சனையாக மட்டுமே பார்க்க முடியுமா, இல்லைனா 2026 தேர்தலை நோக்கி நகரும் விஜயின் அரசியல் பயணத்தில் இது ஒரு முக்கியமான திருப்புமுனையாக மாறுமா? இப்போது சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, விஜயின் அரசியல் பயணம் மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல நீதிமன்றத்திலும் ஒரு முக்கியமான சோதனையை எதிர்கொண்டிருக்கு. இந்த வழக்கின் அடுத்தடுத்த நகர்வுகள் தான் இந்த சட்ட பிரச்சனை எவ்வளவு தீவிரமானது என்பதற்கு பதில் சொல்ல போகுது. ஆக நீதிமன்றம் விரைவில் தீர்ப்பின் அடிப்படையின் மூலம் விஜயின் ஆட்சிக்கு நீதிமன்றம் ஆப்பு வைக்குமா இல்லைனா அரசுக்கு ஜால்ரா தட்டுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.